அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஆயுளை பற்றி சொல்லுங்கள், என்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் நம்மளை வந்து தொடர்பு கொண்டார். அவனோட ஹெல்த் பிரச்சனையெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கா அப்படின்லாம் என்னை வந்து பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே ஆயுளை பற்றியெல்லாம் எவ்வளோ ஆயுள் இருக்கும் அப்படியெல்லாம் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளை வந்து தொடர்பு கொண்டார். ஆன்லைனில் தொடர்பு கொண்டு முழு டீட்டெயிலும் சொல்லுங்கள் சார், என்னோடய வேலை பொருளாதார அமைப்புகள்லாம் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தார் இந்த ஜாதகர். பொதுவாக நம்ம வந்து ஒரு ஆயுளை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு ஆயுளுங்கிறது ஒரு இடத்தையோ ஒரு கிரகத்தையோ வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணுறது கிடையாது. அதுக்கு 3-4 விஷயங்களை பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 8ஆம் இடம், 8ஆம் அதிபதியோட நிலைமை, ஆயுள்காரகன் சனியோட நிலைமை, இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க, இல்லை அற்ப ஆயுளில் போயிடுவாங்களா, இல்லை மத்தியம ஆயுளில் இருப்பாங்களா அப்படின்லாம் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஏதோ ஒரு கிரகம் சனிங்கிறத வச்சு மட்டுமோ இல்லை 8ஆம் அதிபதியை வச்சோ நம்ம வந்து இவ்வளோ தான் ஆயுள் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதை பற்றி நம்ம விரிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு மீன இலக்கணத்தில் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. சிம்ம ராசி பூரம் 4ஆம் பாதத்தில் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதிகள் பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பு. இதில் வந்து உங்களுக்கு சனி வந்து மாரகஸ்தானம் 2ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் வந்து பொது மாரகஸ்தானம். இப்போ வந்து உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துல பொது மாரகஸ்தானத்திலேயே வந்து நீசமாகி வக்கரமாயிட்டார். இந்த ஜாதகத்தில் எந்த சுபகிரகமும் பார்க்கல. ஸோ இங்கே வந்து ஆயுள்காரகன் சனியே வந்து பலவீனமாயிட்டார். அவர் வந்து நீசமாகி 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தையும் பலவீனப்படுத்துகிறார். சரி, 8ஆம் இடத்தோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல நீசமாகி இன்னொரு நீசகிரகமான சனி பார்க்குது. 8ஆம் இடத்துல நீசகிரகம் ஆயுள்காரகன் சனி நீசம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது. இங்கே வந்து ரெண்டுமே அடிபட்டு போயிடுது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அதாவது 7ம் 8ம் பரிவர்த்தனை ஆகுது. இந்த பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரனும் நீசமாயிடுறாரு. இந்த பரிவர்த்தனை வந்து ஆயிருக்கிறாரே, இது ஆட்சி பலத்துக்கு போயிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து 2 கிரகம் பரிவர்த்தனை ஆகுதுன்னா அந்த பரிவர்த்தனையான கிரகத்தில் ஒன்று நீசமானாலோ வக்கரமானாலோ அது முழு பரிவர்த்தனையே ஆட்சி பலத்தையெல்லாம் தராது. அது அப்படியே பலவீனமாயிடும். அந்த பரிவர்த்தனை பெரிய லெவலில் பேசாது. அது ஒரு ஃபெயிலியரான பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆயுள்காரகன் சனி வந்து நீசமாயிட்டார். 8ஆம் இடத்துலையும் ஒரு நீச கிரக அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் 8ஆம் அதிபதியும் வந்து நீசமாயிட்டார். இந்த ஜாதகத்தில் இருக்கிற ஒரே ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அதுவும் வந்து பொது மாரகஸ்தானத்தெலாம் இருக்கார். நீசமான அந்த சுக்கிரனோட தான் சேர்ந்துருக்காரு. இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்து லக்கணத்தை பார்த்துட்டார். ஸோ அது லக்கணம் வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு அதனாலே உங்களுக்கு வந்து இன்னொரு வரையும் உங்களுக்கு ஆயுளுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அதுவும் இல்லாமல் நடக்கிற திசைகளும் நம்ம வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணோம். அற்பாயில் இருந்தாலுமே நடக்கிற திசைகள் வந்து ஒரு அடுத்தடுத்து லக்கண யோக திசையாக வரும்போது அது எல்லாமே மேனேஜ் பண்ணி ரன் ஆகும். எப்போ வந்து அவயோக திசாபத்திகள் மாரகாதிபதி பாதகாதிபதி திசாபத்தி வருதோ அப்போ தான் சிக்கல் வெளியில் தெரிய வரும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்தில் பிறந்து இவங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் ராகு குரு அடுத்தடுத்து யோக திசைகளே நடந்ததுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் அதோட தாக்கமெல்லாம் தெரியல. இவங்க லைஃப் ஓரளவு மேனேஜ் ஆகி போயிட்டுருக்கு. 57 வயசு நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துக்கு. இப்போ குரு தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. 2014 ஆரம்பித்த குரு தசை உங்களுக்கு நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர புத்தி நவம்பர் 2025 ஆரம்பித்து 2027 வரையும் இருக்குது. இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடங்கிறது அடி வயிறு கிட்னி கல்லீரல் அமைப்பு குறிக்கிறது. அந்த இடத்துல உங்களுக்கு சந்திரனுக்கு கேது சேர்ந்து பாதிக்கப்படும் போது கிட்னி சம்மந்தமான பிரச்சனை, கல்லீரல் கொழுப்பு இது சம்மந்தமான பிரச்சனையும் இவங்க பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 6ஆம் இடத்துல கேது இருந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள உறுப்புகளை வந்து பாதிக்கும். அடி வயிறு சம்மந்தமான வயிறு பிரச்சனையை ஏற்படுத்தி அது மூலம் பிரச்சனையை கொடுக்கும். இது சம்மந்தமான தெளிவாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்தை பற்றி. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கேதுவும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. சந்திரன் வந்து நீர் கரகம், 6ஆம் இடங்கிறது வயிறு. ஸோ இந்த வயிற்றில் நீர் தேங்கிறது, நீர் சரியாக பிரியாமல் இருக்கிறது, அழுக்கு நீர் சேர்றது, இதெல்லாம் வந்து இந்த அமைப்பை வந்து கொடுத்துரும். நான் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், குரு தசையில் சந்திர புத்தி நடக்குது சார். உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது, உங்களுக்கு வயிறு சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூ இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, வேலை வந்து தற்காலிகமாக வேலையை வந்து விடுற மாதிரி அமைப்புகள் ஆகிடும். ஒரே இடத்துல அடைஞ்சு ஒரு ஜெயில் வாழ்க்கை மாரி வாழ்க்கைங்கிறது போயிட்டுருக்கும். நோயால் பெரிய போராட்டமாக இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், புத்தி சுவாதனம் இல்லாமல் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சந்திரன் கேது இல்லையா, மன ரீதியாக பாதிப்பையும் ஏற்படுத்தி மன அழுத்தத்தையும் கொடுக்கும் சார் அப்படின்னு தான் நான் வந்து பலன் சொன்னேன். இந்த ஜாதகர் ஆமாம் சார், எனக்கு வந்து இப்போ ஒரு 6 மாதமாக கிட்னி சம்மந்தமான பிரச்சனை சார், கிட்னியோட அளவே சுருங்கிட்டுன்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது எப்போ சரியாகும், எனக்கு என்னோடய ஆயிலை பற்றி சொல்லுங்கன்னு வந்து இவர் சொல்லியிருந்தார். இந்த குருதசை முடிகிற வரையும் இவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. 2030 தான் இவங்களுக்கு வந்து குருதசை முடியுது. ஸோ இந்த அஷ்டம சனி 6ஆம் இடத்து அந்த சந்திர புத்தி வந்ததுனால இந்த கிட்னி பாதிப்புங்கிறது வெளியில் தெரிய வந்திருக்கு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வயிறு சம்மந்தமான கிட்னி லிவர் சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ தான் அது வந்து அந்த அஷ்டம சனி காலத்தில் அந்த கேதுவோட
சேர்ந்த சந்திர புத்தி வரும்போது இது வெளியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2027 இந்த சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி வந்தோடனே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவக்காரங்கன்னு அது வந்து உச்சமாகி குரு பார்க்குறதுனால இதுக்கு ஒரு டெம்பரவரியான மருத்துவம் கிடச்சி ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி இது வந்து தற்காலிகமாக சரியாக ஒரு அமைப்பு வந்து கொடுத்துரும். 2030 உங்களுக்கு வந்து குரு தசை முடிஞ்சு லக்னாதிபதி தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்கும் சார். இந்த சனி தான் உங்களுக்கு வந்து பொது மாரகஸ்தானத்தில் நீசமாக இருக்கிறாரு, அந்த மாதிரி வக்கரமாக இருக்கிறார். அந்த திசை வந்து 8ஆம் இடத்தையும் பார்த்து நடக்க ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை பூமப்பாகி அது தொடர்ந்து சிகிச்சையே போயிட்டுருக்க அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதகமான அமைப்புங்கிறது இல்லை. 57 வயசாகுது, 60 வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு நார்மலான லைஃபுக்கு இவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே அந்த சனி தசைங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து மருத்துவ சிகிச்சையும் இது சம்மந்தமான உடல்நல குறைவுகளும் வந்துக்கிட்டே இருக்கிற அமைப்புங்கிறது இருக்குது. அதனால் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மருத்துவ காப்பீடெல்லாம் எடுத்து வச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார அமைப்புகளை வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து மருத்துவ செலவுங்கிறது 2030 அப்புறம் தொடர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றால் போல் பொருளாதாரத்தையும் மருத்துவ காப்பீடு போன்ற விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு நான் வந்து பலன் சொல்லிட்டேன். இது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் இவங்க பார்த்தவங்க தான். அப்போயே நான் சொன்ன அஷ்டம சனியில் உங்களுக்கு வேலையும் போகும். 6ஆம் இடத்து கேது புத்தியில் உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான உள்ளுறுப்புகள் பாதிப்பும் இருக்கும். நீங்கள் கவனமாக இருங்க சார், உங்களுக்கு வயிறு வந்து பலம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து அதே கம்ப்ளைண்ட்டோடு அவங்க வந்து சேர்றாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு வேலையும் இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டு இவங்க வந்திருக்காங்க. இது இவங்களோட தப்பு கிடையாது. அவங்க ஜாதக அமைப்பு இருக்குது, அந்த தசாபத்தி வரும்போது அந்த உறுப்பு பாதிக்கப்படுத்த வச்சு இது இவங்களோட தப்புலாம் கிடையாது. இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இந்த ஜாதகத்துக்கு கிடையாது. அவர் ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஜாதகம் தான். சூழ்நிலை தான் அதுக்கு காரணம். இவருக்கு வந்து அந்த திசையும் வந்து யோக திசையும் 2030 முடியுது. அந்த கேது புத்தி அந்த விஷயங்களை காமிச்சு கொடுக்குது அழிஞ்சு இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. எல்லாமே ஆண்டவன் விட்ட வழி தான். அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து 2030 அப்புறம் அடிக்கடி உடல்நலக்குறைவுகளும் மருத்துவ செலவுங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பாக போகிறதுனால இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். ஆயுள் அமைப்புங்கிறது இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இதில் 8ஆம் இடம் சனி, ஆயுள் காரகணம் இதெல்லாம் பார்க்கணும். நடக்கிற திசை ரொம்ப முக்கியமான அமைப்பு. இதில் வந்து 5, 9 திசையெல்லாம் நல்லபடியாக இருந்து நடந்ததுன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் வாழ்க்கை அப்படியே ரன் ஆகும். எப்போ அவயோக திசை வந்து மாட்டுதோ அப்போ தான் நம்மளோட பிரச்சனை என்னென்னு நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதுனால இவர் உடம்பை ஒரு நல்லா பார்த்துக்கிறது தான் வந்து நல்லது. நம்ம இவருக்காக நம்மளும் வேண்டிக்குவோம். நீண்ட ஆயுளோடு இருக்கட்டும். மீண்டும் உங்களை நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.